பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்திலே சேவகரை குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனாருடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கும் என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் என்று சொல்லி இந்த எஸ்ரா அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் பயந்து போய் காணப்படுகிற ஒரு காரியம் உண்டு. அதில் நமக்கு சத்துருக்கள், வழியிலே காணப்படுகிற சத்துருக்களை எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழியிலே வருகிற சத்துருவை அவர் விலக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா சொல்லும் பொழுது சத்துருவை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக சத்துருக்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் முதல் சத்துரு நம்மை பயமுறுத்துகிற ஒரு காரியம் உண்டு. அது நம்மை பயமுறுத்துகிறது நிமித்தம் நம்ம எதை எடுத்து வைத்தாலும், எந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எத்தனம் பண்ணும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் ஏற்படுகிறது. அந்த பயம் அந்த காரியத்தை நிறைவேற விடாமல், ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த விடாமல் தடை செய்கிறதா இருக்கிறது. இந்த ஏற்படுகிற இந்த சத்துருவை எப்படி நாம் விலக்க முடியும், அந்த சத்துருவிலிருந்து நாம் எப்படி பாதுகாக்க முடியும் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாய் விசுவாசமானது பயத்தை விலக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே என்ன பண்ண முடியும்? எல்லா பெரிய சத்துருவையும் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற அனைவருக்கும் அது எப்படி இருக்குதா? நன்மையாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். வழியிலே சத்துருக்கள், அநேக சத்துருக்கள் உண்டு. நம் விசுவாசத்தில் வளர முடியாதபடி சத்துருவின் கிரியைகள் நிமித்தம் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வழியிலே ஏற்படுகிற சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான பலனை தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா சத்துருவின் கிரியைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து வைத்து நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே நீங்கள் போகிற வழியிலே பல சத்துருக்களுடைய கிரியைகள், பல சத்துருக்களுடைய எதிரடியான செயல்கள், நீங்கள் செயல்படுத்த முடியாதபடி அநேக தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எந்த சத்துருவின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய கிரியைகள் பல காரியங்களில் தடையாக இருக்கலாம். ஆனால் இதை மேற்கொண்டு நாம் எந்த காரியங்களுக்காய் நடக்கிறோமோ, எந்த லக்கை நோக்கி நாம் ஓடுகிறோமோ, அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஓடும் பொழுது அவனுக்கு முழுதுமான லக்கு, அவன் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அவன் ஓட வேண்டிய லக்கை நோக்கி அவனுக்கு முன்பாக இருக்கிற அவனுக்கு இந்த ஓட வேண்டிய அந்த ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் எப்பொழுதும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எந்த பக்கமோ பக்கத்தில் ஓடுறவங்க எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, எப்படி ஓடுறாங்கன்னு அவன் அதெல்லாம் முக்கியமாக பார்க்க மாட்டான். அவனுக்கு முக்கியமான லக்கு என்னவா இருக்குன்னா, அந்த கோட்டு, அந்த முடிவின் கோடுல எப்படி நாம் போய் சேரப்போகிறோம், அவனுடைய கண்கள் முழுதுமாய் எப்படி நான் அந்த லக்கை நோக்கி அடைய போகிறேன் என்பதை அவன் தொடர்ந்து பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டிருப்பான். அக்கத்தில் சைடில் இவங்க அநேக சத்தம் போடுவாங்க, அவங்க உற்சாகப்படுத்துறவர்கள் அநேகர் இருப்பாங்க, ஒருவேளை அவனை மட்டப்படுத்துறவர்கள் அநேகர் இருப்பாங்க, சில பேர் கத்துறது, அவனுக்கு பல டிஸ்டர்ப் இருக்கும். ஆனால் எதையும் பார்க்காம அவனுடைய ஓட்டம் முழுதுமாய், அவனுடைய நோக்கம் முழுதும்
விதமாக என்னவா இருக்கும்னா, அவனுக்கு முன்பாக லக்கு அவனுடைய அந்த முடிவின் கோட்டில் அங்கே இருக்கிற அந்த முடிவின் கோட்டை நோக்கியே அவன் ஓடுவான். அவனுக்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும், எந்த விதமான அப்டாக்கிள்ஸ் வந்தாலும், எந்த விதமான காரியம் அவனுக்கு எதிரடியாய் நின்றாலும், இல்லை பக்கத்தில் ஓடுறவங்க தனக்கு முன்னாடி ஓடுறாங்க, இல்லை பின்னாடி வரவங்க தன்னை எப்படியா இடிச்சிருவாங்க, அதெல்லாம் எதையும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு லக்கு தான் இருக்கும். என்னன்னா, அந்த எண்டு, அந்த கோடு, அங்கே அந்த முடிவின் கோடு, அவன் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் அதை எப்படியாவது அந்த லக்கை சேர்ந்து அடைந்து முடிக்கிற வரைக்கும் அவன் பக்கத்தில் அக்கத்தில் எதையும் என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். அவன் மாட்டின அதை ஓடி அடைகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு லக்கு உண்டு. அந்த லக்கை நோக்கி ஓடுகிறது, கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பார்த்து ஓட கற்றுக்கொண்டோமானால், கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் முன்பாக கடந்து செல்கிறவராக இருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் பார்த்து நாம் நடந்து ஓடும் பொழுது, அவரை பார்த்து நாம் கடக்க ஆரம்பிக்கும் பொழுது, எந்த தடைகள் வந்தாலும், சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டு, அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே அழுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் வைத்த நோக்கத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்தை பின்பற்றும்படியாக, எந்த காரியத்தை பின்பற்றும்படியாக நம்மை அழைத்தாரோ, அவரை கிறிஸ்துவை பின்பற்றி நாம் ஓட கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளையும் நாம் பார்க்காதபடி, சத்துருடைய தடைகளை பார்க்காதபடி, அநேக நேரங்களில் சிலரை கேட்கும் போது சொல்லுவாங்க, இல்லைங்க இவங்க எனக்கு பல தடைகளை உருவாக்குறாங்க, இந்த ஆட்கள் எனக்கு பல சூழ்நிலைகளிலே விரோதமாக எழும்பி எப்பையும் நான் முன்னேற முடியாதபடி எனக்கு இப்படிப்பட்ட தடைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க, நான் எப்படி முன்னேற போறேன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் நான் எப்படி உயர போகிறேன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து எப்படி நான் வெளிவர போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நீங்க யோசிக்கலாம். சிலர் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அதையே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான காரியமே என்னவா தெரியுமா இருக்கும், இவங்களால தாங்க நான் முன்னேறவே முடியல, இவங்களால தாங்க நான் எந்த காரியத்தையும் எடுத்து வைக்க முடியவே மாட்டுது, அதை எப்படி நான் மேற்கொள்ள போறேன்னு தெரியல, இவங்க எனக்கு விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என் உறவினர்கள் இப்படி தான் செய்கிறாங்க, நான் ஒரு அடி எடுத்து வைக்கலான்னு பார்த்தா என்னை 2 அடி இழுத்து விட்டுறாங்க, நான் எப்படி செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பயமுறுத்தி நாம் முன்னேறி விடாதபடி, விசுவாசத்திலே, கிறிஸ்துவுக்குள்ளாக, பரிசுத்தத்திலே, நன்மையிலே நாம் முன்னேறி விடாதபடி நம்மை தடை பண்ணி, நம்முடைய பழைய காரியங்களிலே நம்மை அழுத்தி நம்மை முன்னேற முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற இந்த கிரியைகளை பார்த்து இன்றைக்கு பயந்து போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சத்துருவை உன்னை விட்டு விலக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த சத்துருவின் கிரியைகள், எல்லா விதமான பயம், எல்லா விதமான இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கி அவர் சொல்றாரு, எங்களுக்கு துணையாய் செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கும் பொழுது நம்ம சில நேரங்களில் வெட்கப்பட்டுறோம். வெட்கப்படுகிறது நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெட்கப்படுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்றதுக்கு வெட்கப்படுவோம். மற்றவர்களுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுக்கு வெட்கப்படுவோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த நன்மைகளை கேட்கறதுக்கு வெட்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தார்னா அதை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதபடி, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம மற்றவர்கள் முன்பாக தேவன் எனக்கு இதை செய்தார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் என்று சொல்லி அதில் காரியங்களை வெட்கப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகள், ஏன்னா நம்ம கூட இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் வெட்கப்படாமல் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் எப்படி இருக்குதான், அவருடைய கரம் நன்மையாக இருக்குதான். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கரம் உங்க வாழ்க்கையில் அநேக தீமையை செய்ய யத்தனம் பண்ணி இருக்கலாம், அநேக பிரச்சனையிலே கொண்டு வருகிறது. மனுஷனுடைய கரம், மனுஷனுடைய சிந்தை அநேக பிரச்சனையை கொண்டு வருகிறது, உங்களுக்கு எதிரடியாகவே செயல்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கரம் உங்களுக்கு நன்மையா இருக்கும். அவருடைய நன்மையின் கரத்தை உங்க மேல வைக்கும் பொழுது எந்த தீமையும் உங்களை அணுகாது, எந்த விதமான
விதமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாது. தாவீதுக்கு கர்த்தருடைய கரம் தாவீதின் மேலே எப்போதும் இருந்தது. தாவீது எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவனுக்கு விரோதமாக சவுலினுடைய கரம் இருந்தது, அவனுக்கு விரோதமாக கோலியாத்தின் கரம் இருந்தது. சொந்த பிள்ளையே சில நேரங்களில் அவனுக்கு விரோதமாக தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனால் கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தது நிமித்தம், தாவீதின் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது நிமித்தம் ஆண்டவர் எல்லா சத்துருவின் கிரியைகளிலும் இருந்து எல்லா சத்துருவின் செயல்பாடுகளிலும் இருந்து அவனை கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதுக்காக யாரும் அவனை அடிக்கல, யாரும் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ முறை சவுல் என்ன பண்றாரு, தாவீது நிற்கிற இடத்திற்கு நேராக தன்னுடைய ஈட்டிய அவன் எத்தனையோ முறை அவனை ஈட்டியை வைத்து அவனை குத்தி விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஈட்டியை அவனுக்கு நேரா வீசுறான். ஆனா ஒரு செகண்ட் தான், ஒரு இமைப்பொழுது தான், ஒரு செகண்ட்ல அவனை கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அவனை பாதுகாக்கிற அந்த ஈட்டிக்கு நேரா அவனை அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பை கொடுக்கும்போது, அவருடைய கிருபையை கொடுக்கும்போது, அவருடைய தயவை கொடுக்கும்பொழுது, அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பொழுது, எத்தனை பெரிய சத்துரு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை கூட்டத்தார் எழும்பினாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, தம்மை எங்கள் தேவனுடைய கரம் எப்படி சொல்றது, கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, கரங்க உயர்த்தி சொல்லுங்க. இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க மேல தேவனுடைய கரம் இருக்கிறது, அந்த கரம் நன்மையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் மேல தேவனுடைய கரம் இருக்கிறது, அந்த கரம் அது நன்மையாய் இருக்கிறது. அந்த கரம் நன்மை செய்கிறதற்காக எனக்கு எந்த தீமையும் ஏற்படாதபடி, என் சத்துருக்கள் நிமித்தம் ஏற்படுகிற எல்லா தீமையில் இருந்தும், எல்லா சத்துருவின் கிரியைகளில் இருந்து எனக்கு விரோதமாய் செயல்படுகிற என் மேல் கை போட வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஜனங்கள் மேல இருந்து தேவனுடைய கரம் என்னை பாதுகாக்க வல்லது, என்னை வழி நடத்த வல்லது. எல்லா சத்துருவின் கிரியைகளில் இருந்து, எல்லா விதமான சதி மோச நாசங்களில் இருந்து அவருடைய கரம் என்னை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள கரம் என் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மேல அவருடைய கரத்தை கர்த்தர் வைத்து அவர் சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. ஆனா நம்ம கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவரை தேடுகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரை நாடுகிறதற்கு, அவருடைய சமூகத்தை நாடுகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரை தேடுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்துட்டா அவருடைய கரம் நம்ம மேல எப்படி இருக்குதான் அழகா சொல்றாரு, அவருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க தேடுறதுக்கு இந்த நாளிலே காத்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரை தேடி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு பேசு, என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு வெற்றியை கொடுத்து, ஒரு அற்புதமான காரியங்களை, அற்புதமான செயல்களினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. பயந்து போய் நீங்க எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். தாவீது ஒரு நாளும் சோர்ந்து போல. எல்லா சூழ்நிலைகளிலும் எத்தனையோ சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாய் நின்றார்கள். தாவீதை சொந்த அவனுடைய குடும்பத்தாரே அவனை மறந்து போன சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவனை மறக்காமல் இருந்தால். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் மேல கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. ஒருவேளை உங்க குடும்பத்தார் மறக்கலாம், உங்க பிள்ளைகள் மறக்கலாம், உங்க தகப்பன் மறக்கலாம், உங்க தாய் மறக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மறக்கலாம், சகோதரர்கள் மறக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறக்காதபடி உங்கள் வாழ்க்கையில நன்மையான செயல்களினாலே நன்மையாய் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் நடத்து வல்லமையான செயல்களால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரம் எல்லார் மேலும், கர்த்தரை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களுக்கு நன்மையாய் இருக்கும். சத்துருக்களை விலக்கும், சத்துருனுடைய அதிகாரங்களை விலக்கும், சத்துருனுடைய எல்லா சதி மோச நாசங்களில் இருந்து உங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து அற்புதமான செயல்களினால் உங்களை நிரப்ப தேவனுடைய கரத்தினால் கர்த்தர் நிரப்பு. கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்போது, கர்த்தருடைய கரத்தினால் நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ள இருக்கும்போது கர்த்தர் எல்லா துன்மார்க்கருடைய ஆலோசனையிலிருந்து உங்களை விலக்கி, எல்லா சத்துருவின் அதிகாரத்திலிருந்து விலக்கி, எல்லா கடன் பாரங்களிலிருந்து உங்களை விலக்கி, எல்லா வேதனைகளிலிருந்து விலக்கி, எல்லா பலவீனத்திலிருந்து விலக்கி அவருடைய கரத்தை உங்கள் மேல வைத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை
அவர் ஆசீர்வதிக்கிற கரமாய், அவர் நம் மேல் வைக்கிற கரத்தை அவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற கரமாய் இருக்கும். வல்லமையுள்ள அவருடைய எல்லார் மேலும் அவருடைய நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் தங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் எப்படி இருக்கு? அற்புதமான கரமா, அவர்களை விட்டு விலகாத ஒரு கரம். நீங்கள் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எருசலேமுக்கு போகும்போது 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. வழியிலே சத்துருவின் கைக்கு, பதவி இருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. சொன்னார், எங்களை நாங்கள் புறப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் போய் சேருகிற வரைக்கும் எங்களை சத்துருக்களின் கையிலிருந்து எங்களுடைய பிடுங்கணும்னு சொல்லி நினைக்கிற ஜனங்கள் கைகளிலிருந்து கர்த்தர் எங்களை விலைக்கு பாதுகாத்தாருன்னு சொல்லி. ஏன்னா காரணம் என்னன்னா, இவங்க நிறைய பொன் வெள்ளி என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. அதில் நீங்கள் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் சொல்லப்பட்டிருக்க 1000 தங்க காசுகள் பொறுமானமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் நிறுத்தி கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமூட்டுகள் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு அறைகளிலே ஆசாரியர், லேவியரும், பிரபுக்களும், இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர்களும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, அதை பத்திரமா அப்படியே அந்த ஆசாரியரும் லேவியரும் இந்த வெள்ளியும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் எருசலேமில் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி நிறுத்தி வாங்கி கொண்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போகும்போது முதல் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டு எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவில் இருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அற்புதமாக சொல்றாரு பாருங்க, நாங்கள் இவ்வளவு பொன் வெள்ளி பாத்திரங்கள் இவ்வளவையும் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிந்த வழியிலே சத்துருவை விலக்க கர்த்தர் துணை செய்யும்படிக்கு என் ராஜாவினிடத்தில் சேவகரை குதிரையை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருந்த, ஆண்டவரே எங்களை வழியில் எங்களை பாதுகாக்க நீர் வல்லவர். வழியிலே பல காரியங்கள் நடக்கும், பல சத்துருக்களுடைய செயல்பாடுகள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். நம்ம சின்ன சின்ன நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். காரணம், அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலே எந்த பிரச்சனைகளின் மத்தியில், எந்த சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவரை தேடி வந்திருந்தாலும் ஆண்டவரை தேடின பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகாதபடி எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து சத்துருக்களிலிருந்து உங்களை விலக்கி அவர் துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களிலிருந்து உங்களை விலக்கி, எந்த விதமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தடையாக இருக்கலாம், எந்த சத்துரு உங்கள் வாழ்க்கையை பல தடைகளை உருவாக்கலாம், ஆனால் ஆண்டவர் சத்துருக்களிலிருந்து உங்களை விலக்கி உங்களை அவர் துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களோடு கூட நடக்க வல்லவராக இருக்கிறார். துணையாய் நிற்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களை நடத்த வல்லதாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் கர்த்தர் நீர் முடிசூட்ட வல்லவர். உம்முடைய கிருபையை நிரப்ப வல்லவர். உம்முடைய தயவை நிரப்ப வல்லவர். உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்து நீர் ஆலோசனை கரத்தை எங்கள் மேல் வைப்பீராகண்டவரே. உம்முடைய கிருபையை எங்கள் மேல் வைப்பீராகண்டவரே. உம்முடைய தயவை எங்கள் மேல் வைப்பீராகன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்ட வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யுங்காண்டவரே. விலக்கி எங்களை எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து, எல்லா சத்துருவின் எல்லா விதமான செயல்பாடுகளிலிருந்து எங்களை விலக்குவேராங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும், எங்களை ரட்சிங்க, எங்களை பாதுகாங்க, எங்களை முற்றிலுமாய் நீர் வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி
ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே ஐயா, நாள்தோறும் போற்றுவே. ஆமாப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை நீட்டி நீர் அற்புதங்களை செய்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய கரத்தை கத்தர் நீட்டி அற்புதங்களை செய்கிறாங்க. வழியிலே வருகிற சத்துருக்களை விலக்கி அவர்கள் போய் சேர வேண்டிய வழியிலே போய் சேர வேண்டிய இடத்திற்கு நேராக உடைய பிள்ளைகளை கத்தர் கொண்டு போகிறாங்க. அந்த லக்கை நோக்கி ஓட எல்லா தடைகளை கத்தர் மாற்றி அந்த லக்குக்கு நேராக அவருடைய தங்களை சிந்தையை திறப்ப கத்தர் உதவி செய்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக கத்தர் மாற்றி கொடுங்க. நம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க. கேட்டது கேட்கும் போது எல்லா விண்ணப்பத்தையும் கூட்டித்தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களை ஒவ்வொரு வாரமும் 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ரிவைவல் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் என்னுடைய டீமாக நாங்கள் கலந்து கொள்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் அறிவிக்கும்படி எங்களுக்கு தெரிவிக்கும் போது நாங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.